ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பெட்ரூம் வாசகாலில் பிரம்மாண்டமாக இருக்கிறது எப்படி நம்ம வந்து அதாவது கம்மியான லோ பட்ஜெட்டில் நல்லா வந்து ஆடம்பரமாக டெக்கரேஷன் பண்ணுறது எப்படின்ட்டு தான் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது நம்ம பண்ண பில்டிங்கு, அந்த பில்டிங்கில் இது எப்படி நம்ம பண்ணிக்கிறோன்றது ஒரு ஷார்ட்டு. அதாவது கேரளா மாடலில் இந்த பெட்ரூம் வாசகெல்லாம் அழகாக ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அது எப்படி பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபுல் அண்ட் வுட்டில் பண்ணியிருப்பாங்க. நம்ம எப்படி லோ காஸ்ட்டில் நல்லா குவாலிட்டியாகவும் நல்லா பளபளப்பாகவும் நம்ம பாலிஷ் பண்ணுற மாரி எப்படி பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 4க்கு 3 அருவிகளை செய்கிறோம் இல்லைங்களா வுட்டில், அது செய்யக்குள்ளேயே வந்து நம்ம வந்து எதிர் ஃபேஸிங்கில், அதாவது எதிர் ஃபேஸிங்கில் வைக்கக்கூடாது. அதாவது வைக்கக்குள்ள ஜன்னல் வந்து வந்து அந்த அருவிகள் பெட்ரூம் வாசகால் வந்து உள்பக்கத்தில் வந்து வைக்கணும். நம்ம இதுபோல் உள்பக்கத்தில் வச்சுட்டு ஒர்க்கை வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் ஒர்க்லாம் வந்து பண்ணி முடிச்சிடணும். பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒரு கோடு பட்டி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு செவத்தில் வந்து வாலில் வந்து ஒரு கோடு பட்டி பார்த்துட்ட பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வால் இருக்குது பாருங்க, இந்த 9 இன்ச் வால் இருக்குல்ல, இந்த 9 இன்ச் வாலுக்கு என்ன ஒரு கேப் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இதில் வந்து ப்ளவுடு, அதாவது வந்து வாட்டர் ப்ரூஃப் ப்ளவுடு, குவாலிட்டியான ப்ளவுடை வந்து ட்ரில் பண்ணி இதில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். அழகாக வந்து இதில் வந்து பாருங்கள், ஒரு இன்ச்சுக்கு வந்து நான் வந்து ஒரு கேப் கொடுத்து அழகாக வந்து இதில் தச்சு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம வந்து இதை வந்து இப்படி தான் வந்து நம்ம கார்பெட்டர் வச்சு பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்கு இதில் பாருங்கள், இதில் வந்து ஒரு இன்ச்சு கேப் வச்சு இதில் ஃபுல்லாகவே வந்து ப்ளவுடை வந்து ட்ரில் பண்ணி ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே ப்ளவுடு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடில் பாருங்கள், ஒரு 3 இன்ச்சுக்கு நம்ம வந்து சைடில் வந்து ஒரு ஃப்ரேம் மாரி பண்ணி அழகாக ப்ளவுடு வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுடு வந்து கார்னர் பண்ணணும். கார்னர், அதாவது கிராஸ் கட்டிங் சொல்லுவாங்க. கிராஸ் கட்டிங் பண்ணிங்கன்னா தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபினிஷிங்கில் வுட்டு பெரிய மாடலில் தெரியும். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுடால் வந்து ஃபுல் அண்ட் வந்து பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து தேக்கூட்டு ஓஎஸ்டி ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வுட்டு போலயே ஒரு பளபளப்பு தன்மை இல்லாமல் மரம் எப்படி நம்மளுக்கு இருக்குமோ அதே போல் வந்து இருக்கும். அதுபோல் தான் வந்து நம்ம இதை வாங்கி இது மேலே வந்து அதுக்கு வந்து எஸ்ஆர் போட்டு ஒட்டிடணும். இதில் ஒட்டிட்டு சின்ன டாட்டரில் ஒரு ஊசி ஆணி சொல்லுவாங்கள்ல, அந்த ஊசி ஆணி வந்து நம்ம வந்து இந்த கார்னர்லாம் வந்து பஞ்ச் பண்ணி அடிச்சிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கார்னர்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த எஸ்ஆர்கே வந்து பேஸ்ட் வந்து கொஞ்சம் வெளியில் வர மாரி இருக்கும். அதனால் வந்து நம்ம இந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆணி வச்சு பண்ணிடணும். பண்ணிவிட்டு இதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு எப்பயுமே வுட்டில் வந்து பாலிஷ் எப்படி பார்ப்போமோ அதே போல் வந்து முறையாக பாலிஷ், தேக்கூட்டு பாலிஷு ஒரே ஒரு கலர் போட்டு தீக்கூட்டு கலர் வச்சு ஒரு ஃப்ரேம் பண்ணி ஃபுல்லாக பண்ணிடணும். இந்த ஊசியாக தெரியுதுங்க பார்த்தீங்களா, டாட்டா இதேமாரி இந்த டாட்டா இருக்கிறதுலாம் வந்து அந்த ஊசி அணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று ஃபினிஷிங் ஆகலை, ஃபைனலில் இதெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. இது போல் நம்ம வந்து பண்ணிங்கன்னா இந்த பெட்ரூம் வாசக்கால் நல்லா ஒரு கிராண்டாகவும் நல்லா பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிரம்மாண்டமாகவும் இருக்கும். இந்த இதில் நம்மளுக்கு வந்து பார்க்கக்குள்ளே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு ஒரு லுக்காகவும் இருக்கும். இது வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இதுமாரி ஃப்ரேம் வந்து டோர் பண்ணிக்கணும், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஒர்க்கு பண்ணி முடிச்சிட்ட பிறகு உள்வாட்டத்தில் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஒர்க் பண்ணணும். இதில் பாருங்கள், உள்வாட்டத்தில் சைடில் பாருங்கள், ஒரு இன்ச்சு வந்து குழவு பீடிங் சொல்லுவாங்க. அந்த பீடிங் வந்து நம்ம தைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வந்து வாலில் வந்து வாலுக்கும் இந்த நம்ம வைக்கிற ஜன்னலுக்கும் நடுவில் வந்து ஒரு கேப்பில் வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு லைட்டாக ஒரு கிராக் ஒன்று தெரியும். அந்த கிராக்கை மறைக்கிறதுக்கு நம்ம வந்து பண்ணணும். இந்த உட்டனை அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிராக்குக்கு என்ன பண்ணணும், கிராக் பட்டி பார்த்துக்கணும். கிராக் பட்டி பார்த்து ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து விட்டு இதை வந்து தைக்கணும். அப்போ தான் வந்து அந்த கிராக் வந்து திரும்பவும் வராது. அந்த கிராக்கும் வெளியில் வந்து அந்த ஜாயிண்ட்டும் செவருக்கு உண்டான ஜாயிண்ட்டும் வந்து தெரியாது. உங்களுக்கு கிட்ட ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி எப்படி இருக்குன்னு. இது போல் தான் நம்ம வந்து பண்ணணும். இதுமாரி பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒர்க்கு வந்து நீட்டாகவும் இருக்கும், வேலை வந்து இருக்கும். அதேமாரி இந்த சைடில் பாருங்கள், இந்த சைடில் வந்து நான் இந்த ப்ளவுடு 3 இன்ச் அடிக்க சொன்னேன்ல, இதில் வந்து நம்ம அதேமாரி ஒரு இன்ச்சு பீடிங் வந்து சைடில் தைச்சிருப்போம். இது ஏன் தைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த கார்னரில் வந்து மடக்கி வச்சு நம்ம வந்து அந்த ஓஎஸ்டி ஷீட்டு பீடிங்கை ஒட்ட முடியாது. அதனால் வந்து இது சைடில் வந்து அது தெரியும். அதனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பீடிங் தீக்கு விட்டு பீடிங் வாங்கி வந்து கார்னரில் அழகாக தைச்சிருப்போம். இதில் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த வீடியோ. இதுபோல் உங்களுக்கும் இதுபோல் ஒர்க்கு பண்ணணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுபோல் சம்மந்தமான வீடியோவில் இந்த சேனலை எஸ்எஸ்ஆர் தமிழ்
ஹர்ஷயா பில்டர் சேனல். அப்புறம் நம்ம பில்டிங்குக்குள்ளே இவ்வளோ கஸ்டமருக்கு பண்ணி கொடுப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் உங்களுக்கு பில்டிங் சம்மந்தமான எந்த வீடியோ இருந்தாலும் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுபோல் உங்களுக்கும் வீடியோ பில்டிங் பண்ணணும்னா நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் பண்ணி இடத்துக்கு ஏற்ற மாரி ஒர்க் பண்ணி தரோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.